மண்டே மார்னிங் அம்மா அன்னைக்கு காலையில் தான் ஊர்லேருந்து வந்தாங்க. இந்த தடவை ஊர்லேருந்து திங்ஸ் வரதை விட பூ தான் ஜாஸ்தியாக வந்திருந்தது. நைட்டு பஸ் ஏறதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் இருக்கிற பூ மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஒரு vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்போ பூ இல்லைன்னு நினச்சாலும் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்ட்டு. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணுறேன்ட்டு அம்மா மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் டெக்கரேட் பண்ணுற மாதிரி பஞ்ச் பஞ்சாக தேடினாங்க. பட் கிடைக்கல. இதுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் பூ இப்படி வைக்கிறோம். சம்மங்கி பூ வாசம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த வாசம் பிடிக்காதவங்க யார் இருப்பா சொல்லுங்க. பட் ரீசன்ட் டைமில் அந்த மாலையோட வாசத்தை எங்கே சுவாசிச்சாலும் பிடிக்கிறதே இல்லை. ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரீசெண்டாக பாப்பா கூட பூ மார்க்கெட்டுக்கு போனப்போ கூட சொன்னேன், கடகடன்னு இடத்த காலி பண்ண ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, பூவில் பிடிக்காத பூ அப்படின்னு கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு தாக்கா பிடிக்கும் அப்படின்ட்டு எதா பூ இருந்தால் சொல்லுங்கள்.